சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருப்பது உண்மை என்றால், என் குழந்தை, நான் சொல்கின்ற இந்த 3 செடிகளானது உன் இல்லத்தை சுற்றி நிச்சயமாக வளரும். நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த செடிகள் 3மோ அல்லது இதில் ஏதோ ஒன்று இல்லத்தில் நிச்சயமாக இருக்கும். எப்பொழுதுமே தெய்வத்தை வணங்குகிறோம். தெய்வமும் நம்மிடத்தில் ஒரே விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றது. ஆனால் நமக்கு எதுவும் நடக்கவில்லையே. உண்மையிலேயே தெய்வம் இருப்பது உண்மைதானா? தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை கொடுக்கின்றதா இல்லையா என்பது போன்ற பல சந்தேகங்கள் உனக்குள் இருக்கும்பொழுது, இந்த சந்தேகங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் கொடுக்கத்தான் இன்று இந்த அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை நமக்கு நடக்கவில்லை என்று நீ ஒருபுறம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், கடைசியில் உன்னை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அது இந்த தெய்வ சக்தி, தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்புதான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது. இந்த தெய்வம்தான் உன்னை கடைசி வரையிலும் எடுத்து பிடித்த இந்த வாழ்க்கையில் இழுத்து பிடித்து உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களின் உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருப்பது, உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வது உண்மை என்றால், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் சாயப்பா என்று உனக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால், அது காரணமில்லாமல் நடக்குமா? தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் இது போன்ற செய்திதான் கிடைத்து விடுமா என்று நிச்சயமாக இல்லை. அதையும் தாண்டி நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன் என்றால், அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ விட்டுவிடக் கூடாது. அதிலும் குறிப்பாக தெய்வங்கள் உன் முன்னால் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, அதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, அப்பா உனக்கு இன்று வாய் வழியாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்று விடுகின்றேன். நான் சொல்கின்ற இந்த 3 செடிகளும் நான் பெயரை சொன்னதுமே உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். எல்லோருக்குமே நன்றாக இது போன்ற விஷயங்கள் தெரிந்திருக்கலாம். தனக்கு மட்டும் தெரிந்தால் போதுமா? உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்திருப்பது உண்மை என்றால், நிச்சயமாக இதை பற்றி எதுவும் அறியாமல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை பற்றி நீ நிச்சயமாக என்னவென்று சொல்லிக் கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில், உன்னை சுற்றி ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உறுதியாக உனக்கு நடக்கும். அதனால் இந்த பதிவை நீ ஒரு 5 பேருக்காவது அனுப்பி வை. அவர்களும் இதை தெரிந்து கொள்ளட்டும். உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் நடத்துவதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால், நான் கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால், இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகளையும் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்பதையும் உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இப்பொழுதோ இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். தெய்வம் உன்னோடு இருக்கிறதா இல்லையா, தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். ஒருவேளை உன் அப்பன் இந்த 3 செடிகளுமே என்னுடைய இல்லத்தில் இல்லையே, அப்படியானால் தெய்வம் என்னை தேடாதா, தெய்வம் எனக்கு எந்த ஒரு நன்மையும் கொடுக்காதா என்று நீ முடிவெடுத்து விடக்கூடாது. இவை யார் இல்லத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் அதிகமாக இருக்குமே தவிர, இந்த செடிகள் இருக்கின்ற இடத்திற்கு தெய்வம் அடிக்கடி வந்து வாசம் செய்யும் தவிர, உனக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லிவிட முடியாதல்லவா? தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நீ தெய்வங்களுக்கு பூஜைகளையும் அவர்களுக்கான வைத்தியங்களையும் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னுடைய தீப தூப ஆராதனைகளிலேயே அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை. தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருப்பதும் இனி உனக்காக நான் வருவதும் எந்த நிலையிலும் உனக்குள் மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி மிகப்பெரிய ஆச்சரியத்தை, உன்னை சுற்றி மிகப்பெரிய நம்பிக்கையும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதனால்தான் அப்பா இது போன்ற செய்தியை கூட உனக்கு விட்டு வைக்காமல் தந்து கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் உன் அப்பா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கின்றது? இப்படி ஒரு செய்தி கிடைத்தாலாவது சந்தோஷம் கிடைத்து விடாதா? இப்படி ஒரு செய்தி கிடைத்தாலாவது என் குழந்தை வாழ்க்கையில் தனக்கு வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை பெற்று விடாதா என்பதனால்தான் உன் அப்பன் முருகனும் சாயப்பாவும் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதுமே வாய்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற விருப்பங்கள், எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது போல மேலும் மேலும் உனக்கான பல உண்மைகளும் பல நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி நடப்பதையெல்லாம் நீ உணர்ந்திடுவாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் தருவது எல்லாம் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாய் அப்பா உன் முன்னால் நின்ற உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். இந்த அப்பாவினுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் புரிந்து கொண்டு இந்த 3 செடிகளும் என்ன என்பதனை இப்பொழுது நீ தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, முதலாவதாக உன்னுடைய இல்லத்தில் தெய்வ அம்சம் பொருந்தியதாக இருக்கக்கூடிய செடியானது கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளி இலையானது தெய்வாம்சம் பொருந்தியது என்பது எல்லோருக்கும் நன்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் முன்பெல்லாம் இது யார் இல்லத்திலும் இருப்பதை காண முடியாது. ஆனால் இப்பொழுது எல்லாம் எல்லோருடைய இல்லத்திலும் இது இருக்கின்றது. மருத்துவ குணம் நிறைந்தது என்பதன் நாளும் தெய்வ சக்தி பொருந்தியது என்பதாலும் இந்த இலைகளை, இந்த செடிகளை இப்பொழுது எல்லோரும் தன் வீட்டில் வளர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு சில குழந்தைகளை நான் காண்கின்றேன். இந்த இலையினால் உணவுகளை கூட சமைத்து சாப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு இந்த இலை மகத்துவம் வாய்ந்தது என்பதனால் இப்பொழுதெல்லாம் எல்லோருடைய இல்லத்திலும் இது காணப்பட முடிகின்றது. இரண்டாவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு செடியானது துளசி இலை. துளசி இலையானது நிச்சயமாக எல்லோருடைய இல்லத்திலும் இருப்பது இப்பொழுது முக்கியமான விஷயமாக மாறிவிட்டது. ஒரு சில குழந்தைகளின் இல்லத்தில்தான், அதுவும் அங்கு அவர்களுக்கு அதனை வைக்க இடம் இல்லாததால் அவை இல்லாமல் இருக்குமே தவிர மற்றபடி எல்லோருடைய இல்லத்திலும் இது இருக்கக்கூடிய சாத்தியம் நிச்சயமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான நிறைவான விஷயங்களையும் நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டால் அது போதும். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாகவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாய் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும்பொழுது தெய்வத்தின் கருணையின் பார்வை உன் மீது படும்பொழுது இது போன்ற செடிகள் உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் இருக்கும் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் மூன்றாவதாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த செடியானது நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி மலர்வினை நிச்சயமாக பல கோயில்களை நீ கண்டிருப்பாய். இந்த பூ நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கிறது என்று அர்த்தம். உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கிறது என்று அர்த்தம். இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கிறது என்று அர்த்தம். தெய்வ சக்தியின் நடமாட்டத்தை தன் இல்லத்தில் வைத்திருக்கின்ற என் குழந்தை, எக்காரணத்திற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடலாமா? எந்த சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை இழந்து தவிர்க்கலாமா? தெய்வ சக்தி உன்னை சுற்றி இருக்கிறது. தெய்வத்தின் அன்பு உன்னை தேடி வருகின்றது. இன்னமும் ஒரு சில குழந்தைகள் எப்படி தெரியுமா? வீட்டினுள் எந்த செடி கொடிகளையும் வைப்பதற்கு அனுமதி கொடுப்பது கிடையாது. இல்லத்தில் யாரேனும் செடிகளை வளர்த்தால் கூட அதற்கு துன்பங்களை கொடுப்பது, இது போன்ற எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது குறிப்பாக செடி கொடிகளையும் ஒரு உயிர் என்று மதிக்காமல் அதனை துன்புறுத்துகின்ற இந்த மனிதர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் தெய்வத்தின் அன்பு கிடைத்து விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை உனக்கு தடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக மாறிவிடும். அதனால் எந்த தடங்கல்களையும் இந்த மனிதர்கள் உருவாக்காதபடி உனக்கான நன்மைகளை தெய்வத்திடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவென்று தெய்வம் புரியாமல் இல்லை.
நிச்சயமாக நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கட்டும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தரட்டும். அத்தனையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உறுதியாக பெற்று நீயாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளும் ஒவ்வொரு நன்மைகளும் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்திவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நமக்கான மாற்றங்களை நாம் உணரும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கான அத்தனை திருப்பங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதற்கும் கலங்காமல் இரு. இந்த சாயப்பா எந்த நொடியிலும் உன்னை காப்பாற்றுவான் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பா சொன்னதையெல்லாம் உனக்குள் ஒரு நம்பிக்கையும் உனக்குள் ஒரு தைரியத்தையும் கொடுப்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தெய்வம் இருப்பதை உணராமல் இங்கே பலரும் வாழ்க்கையில் நமக்கு நடப்பதையெல்லாம் எண்ணி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.